ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போது சோயா 65 வந்து செய்ய போகிறோம். சோயா 65 எப்படி செய்யணுன்னா, கடையிலேருந்து சோயா வாங்குறீங்களா, சோயா சங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு விற்பாங்க. அதை வாங்கிட்டு வந்து சுடு தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சுருங்க. நாங்கள் அதே மாதிரி ஊற வச்சாச்சு. இப்போ நாங்கள் உங்களுக்காக சோயா 65 செஞ்சு காமிக்க போகிறோம். ஆல்ரெடி சுடு தண்ணியில் 10 நிமிஷம் நல்லாவே ஊறிடுச்சு. இப்போ வெறும் நார்மலான தண்ணி இல்லைன்னா ஐஸ் தண்ணி, உங்கள்கிட்ட எந்த தண்ணி இருந்தாலும் அதை ஊற்றி நல்லா அலசிக்கோங்க. அலசிட்டு அதில் தண்ணி இல்லாத அளவுக்கு நல்லா பிழிஞ்சுக்கணும். தண்ணி இல்லாமல் தனியாக நல்லா பிழிஞ்சிட்டு ஒரு கிண்ணத்தில் வச்சுக்கோங்க. சரி, இப்போ பாருங்கள், நாங்கள் புழிஞ்சு வச்சதை அப்படியே இந்த கிண்ணத்தில் வச்சுருக்கோமா. இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி இல்லாமல் நல்லா புழிஞ்சி வச்சுருக்கோம். ஓகேவா? ஸோ பாருங்கள், சில்லி சிக்கன் 65 இருக்கு இல்லையா, அதை கூட நம்ம இதில் போட்டுக்கலாம் கொஞ்சம். இது வந்து டேஸ்ட் எப்படி இருக்கும்னா, சிக்கன் 65 சாப்பிட்டா எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அதே அளவுக்கு நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் போட்டுக்கலாம். இது வந்து மைதா மாவு. பச்சரிசி மாவு, ஓகேங்களா? கலர்ஃபுல்லாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நம்ம செய்கிற ரெசிபி அட்டகாசமாக இருக்கும். ஸோ கலருக்காக கேசரி பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் போட்டுக்கலாம். இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ கொஞ்சம் உப்பு, சரிங்களா? உப்பு சேர்த்தாச்சு. நல்லா கிளறிக்கோங்க. லைட்டாக தண்ணி விட்டு ஒரு சிக்கன் 65 எப்படி ரெடி பண்ணுவீங்க அதே மாதிரி தான். பட் இப்போ நம்ம சோயாவை வச்சு சோயா 65 ரெடி பண்ணுறோம். லெமன் ஜூஸ் கொஞ்சம் பிழிஞ்சு விட்டுக்கலாம். அதில் எந்த சீடும் இல்லாத அளவுக்கு எடுத்துகிட்டு வெறும் ஜூஸ் மட்டும் பிழிஞ்சு நல்லா விட்டுக்கோங்க. தண்ணி தெளித்து நல்லா கையை வச்சு நல்லா அந்த ஒரு சோயா மேலவும் அந்த மசாலாலாம் நல்லா படிகிற மாதிரி மிக்சிங் பண்ணிக்கோங்க. மிக்சிங் பண்ணிவிட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். லைட்டாக கொஞ்சம் கரம் மசாலாவும் சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டுக்காக. உங்களுக்கு வேணும்னா நம்ம வீட்டில் அரைச்சி வச்ச மிளகாய் தூளும் ஒரு 1/4 ஸ்பூனும் சேர்த்துக்கலாம், உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஓகே, இது 10 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுடலாம். அதுக்கப்புறமா நம்ம 65 ரெடி பண்ணிக்கலாம். ஓகேவா? ஜஸ்ட் ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஊறினா போதும். அதுக்கப்புறமா எண்ணெயில் போட்டு பொரிச்சு சூப்பராக சோயா 65 ரெடி பண்ணிக்கலாம்.
ஸோ இப்போ நம்ம சோயா 65 டக்கு டக்குன்னு ரெடி பண்ண போகிறோம். கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சாச்சு. எண்ணெயை ஊற்றிடலாம். எண்ணெய் சூடான உடனே சூப்பரான சோயா 65 ரெடி பண்ணிடலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். சரி, எண்ணெய் சூடாகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். 5 நிமிஷம் கழிச்சு சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய சோயா 65 ரெடி பண்ண போகிறோம். ஒன்று போட்டு பார்க்கலாம் புரியுதான்னு சொல்லிட்டு. அப்படி இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா எண்ணெய் சூடாகட்டும்னு வெயிட் பண்ணணும். சரிங்க, பாருங்கள், ஆல்ரெடி சோயா 65 செய்யறதுக்கு நம்ம எடுத்து வச்சது. ஒன்றோட ஒன்று ஒட்டாத அளவுக்கு கேப் விட்டு போடணும். ஸோ சிக்கன் 65லாம் செய்வோம் இல்லையா, அதே மாதிரி தான் இப்போ சோயா 65 ரெடி பண்ணிகிட்ருக்கோம். தூரத்துலேருந்து பார்க்கறதுக்கு பாருங்களேன், சிக்கன் 65 ரெடி ஆன மாதிரியே இருக்குல்ல. இது வெஜிடேரியன் 65, சோயாவால் செஞ்ச 65. ஸோ நல்லா வேக வச்சு எண்ணெயில் போட்டு நல்லா பொரிய வச்சு எண்ணெயை விட்டு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து தட்டில் வச்சுக்கலாம். எத்தனை பேருக்கு சோயா 65 ரொம்ப பிடிக்கும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கரண்டி வச்சு மெல்ல மெல்ல எல்லா சைடுமே நல்லா திருப்பி திருப்பி விடுங்க. அப்போ தான் எல்லா சைடும் நல்லா சூப்பராக சோயா 65 ரெடி ஆகும். நல்லா வெந்து ரெடி ஆகும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும். ஓகே, பாருங்கள் எவ்வளோ எம்மியாக இருக்குல்ல. டெலிஷியஸாக ரெடி பண்ணியாச்சு.
சில்ட்ரன்ஸ்லாம் இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சில்ட்ரன்ஸ் எல்லாருமே ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க இந்த ஃப்ரைட் ரைஸ் ரெசிபி. சோயாவில் செய்கிற ஃப்ரைட் ரைஸாக இருக்கட்டும், சோயா 65 இருக்கட்டும், இது எல்லாமே சில்ட்ரன்ஸோட ரொம்ப ஃபேவரட்டாக. ஸோ இதை பார்த்துட்ருக்க எல்லோரும் உங்கள் வீட்டில் சில்ட்ரன்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சோயாவில் ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு கொடுங்க, சோயா 65 செஞ்சு கொடுங்க. இது ஒரு வெஜிடேரியன் ரெசிபி, ஸோ எல்லாருமே சாப்பிட்லாம். இன்றைக்கி பாருங்கள், சோயாவில் 65 நாங்கள் மேக் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை பற்றி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சோயா 65 மேக்கிங் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், செஞ்சு வச்ச சோயா 65 எவ்வளோ பார்க்க அப்படியே என்ன சொல்கிறது, சிக்கன் 65 மாதிரியே இருக்குல்ல அந்த லுக்கு. பாருங்களேன் இப்படி இருக்குது, உடனே எடுத்து சாப்பிட்ணும் போல இருக்குல்ல. எஸ், எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த 5 ஸ்டார் ஹோட்டல்லாம் போனீங்கன்னா சோயா 65 ஃப்ரைட் ரைஸு, சோயா 65 இதெல்லாமே ரொம்ப நிறைய பேர் விரும்பி சாப்பிட்ற ஒரு ரெசிபி. நம்ம வீட்லேயே ரொம்ப சிம்பிளாக எப்படி மேக் பண்ணுறது அப்படின்றத நாங்கள் இன்றைக்கி இந்த வீடியோவில் காமிச்சிருக்கோம். ஸோ இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சோயா 65 ரெடி பண்ணியாச்சு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி சோயா 65 ரெடி பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்றது, எப்படி டேஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றத பற்றி எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சோயா 65 ரெடி.